ஒவ்வொரு எழுத்தாணி வகையில் இருக்கு பாருங்க. இது சத்தகம் வேணா எழுத்தாணியா? பின்னால் எழுதுறது மயில தோச்சு எழுதுறது. ஓலைச்சுவடிகள் அப்படி தேவையான எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டியதுன்னா நீங்கள் அன்றாவோட தொடர்பு கொண்டு உங்களோட புத்தகங்கள் ஆகுங்கள். 50 ரூபா தான். சரி வந்து வாங்கலாம், நீங்கள் வாங்க. ரைட். வணக்கம் ரகுலி, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக திருவிழா, அதாவது புத்தக கண்காட்சியும் விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கும் மாதம். அதாவது இந்த மாதம் 9, 10, 11 ஆகிய 3 தினங்களும் இந்த கண்காட்சியும் விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைக்கு முதலாவது நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்குது. நிறைய பொதுமக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் எல்லாம் வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறோம். வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்தும், வாசிப்பதன் மூலம் மனிதன் பூரணமடைகிறான் என்ற அந்த கருத்துக்கு நாங்கள் உண்மையில் இப்போ தற்காலத்தில் வாசிப்பு பழக்கம் வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குறைஞ்சு கொண்டு போகுது. அந்த வாசிப்பு பழக்கத்தை மீண்டும் அதிகப்படுத்தணும், மற்றது ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பணும்னா இந்த புத்தகங்கள்லாம் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, சின்ன பிள்ளைகளையும் கூட்டி வாங்க. சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு இந்த புத்தகங்கள் மிக முக்கியமானது. எனவே அனைவரும் இந்த கண்காட்சிக்கு வந்து பார்த்து பயனடையுங்க. யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா 2024 பாருங்க. நாம் வந்து யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 3 நாட்கள் நடைபெற இருக்கு பாருங்க. ஆகஸ்ட் 9, 10, 11 யாழ் கலாச்சார மத்திய நிலையம். வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்துகிறது. யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் எஃப்னா இன்டர்நேஷ்னல் புக் ஃபெஸ்டிவல், அதாவது யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக திருவிழா, இந்த கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாபெரும் புத்தக கண்காட்சியும் விற்பனையும் நடைபெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கு முதலாவது நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்குது. நிறைய மக்கள் வந்து புத்தகங்களை வாங்குறதுக்கு ஆவலோடு வந்து கொண்டிருக்கிறோம். வேறுங்களோ நிறைய பேர் இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் புத்தகத்தை வாங்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நிறைய புத்தக நிறுவனங்கள் வந்து தங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து ஆஃபரில் எல்லாம் விற்கணும். இப்போ தான் நிறைய ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். சமுத்ரா புத்தக நிறுவனம் இதில் வந்து ஆஃபர் 20% ஆஃபர் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. இங்கிலீஷ் புத்தகங்கள். அரவாசி பூக்களை முஸ்லிம்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அரவாசி பூக்கள் இப்பொழுது காசி அங்கே அவருக்கு கொழு கட்டப்பட்டிருக்கிறது. செங்கையாளியான புத்தகங்கிறாங்க. செங்கையாளியா இல்லை? இந்த விடயத்தை கூறுகிறோம் என்றால் இன்று நமுக்கந்தன் எங்களுக்கு அவருடைய திருவிழா. எல்லா மதங்களும் நேசிக்க வேண்டும். இந்த நூல்களை பாருங்கள், எல்லா மதத்திற்குரிய நூல்களும் இருக்கிறது. அறிவியலுக்கான நூல்கள் இருக்கிறது. இன்று வாசிய சாலைகள், பொது நூலகங்கள் எல்லாம் இந்த நூல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே மருத்துவம் சம்பந்தமான புத்தகங்கள் எல்லாம் வழிகாட்டல்களை கூடிய பாடசாலை 3000 ரூபா புத்தகங்களை பெற்றுக் கொள்ளலாம். எனவே வாசிக சாலைகள் மற்றும் உங்களுக்கான அனைத்து விடயங்களையும் இந்த பகுதியில்
ரெண்டும் சேர்த்தோ ரைட் தாங்க 15 கௌரவிக்கப்படுகின்ற அந்த கலை நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் கலை நிகழ்வுகளுடன் இசை நிகழ்வுகளும் இடம்பெறுகிறது. கோபுரம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான கதை புத்தகங்கள் எல்லாம் பொன்னியின் செல்வன் பாருங்க உங்களுக்கான ஒரு அறிவியல் மாற்றத்தை தருகிறார்கள். இன்று வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்காக சின்ன பிள்ளைகளுக்கான குட்டி கதைகள் பாருங்க. ஆனா இதுகள் என்ன விலை? இதுகள் $20 டிஸ்கவுண்ட் பாருங்க. அடிச்ச விலையிலிருந்து 20%. சின்ன பிள்ளைகளுக்கு $396. வாய்க்கு எட்டாத வானம் அறிவியல் சின்ன பிள்ளைகளுக்கான அறிவியல் சார்ந்த புத்தகம். இது எந்த இடம்? இது இந்தியா. இதில் வந்து ஆன்மீகம் சார்பான புத்தகங்கள், அதாவது எல்லா வகையான புத்தகங்களும் வந்து ஒவ்வொரு புத்தக விற்பனையாளர்களும் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். முத்துக்குமார் எழுத்தாளர், வேடிக்கை பார்ப்பவர். புத்தக மாளிகை, கொடகே புத்தக மாளிகை. இது வந்து சிங்கள மொழி சார்பான புத்தகங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கு. நூலகம் ஃபவுண்டேஷன். இதில் நெச்சை வாக்கில் அதாவது எத்தனையோ வருஷ கால பகுதியான அந்த நூல்களை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்றால் அவை வந்து அந்த பழைய காலத்து புத்தகங்கள் எல்லாம் வந்து நவீன முறையில் அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து வச்சிருக்கணும். பனியோடு தானே நான் ஓலைச்சுவடி பாருங்க வந்து பாருங்க அப்படி எல்லாம் பாதுகாத்திருக்கணும். எழுத்தாணியால் தான் இப்போ இதெல்லாம் பார்க்குறது அறியுதானே. இது என்ன? இது வந்து ஓலைச்சுவடியை வந்து நாங்கள் வச்சிருக்கிறது பாதுகாப்பாக வச்சிருக்கோம்னு சொல்ல பூச்சி எல்லாமே நீக்காம இருக்கும். அது வந்து இப்போ அந்த பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுகள்லாம் அந்த சிலிக்கன் இதுகள் மாதிரி போல்ஸ் மாதிரி என்ன அது அனைத்து நாங்கள் இன்னுமே ஃபுல்லாக என்ன இது என்ன எங்கட யாழ்ப்பாணத்து தானே இயற்கை என்ன ரைட். மூலிகைகள் என்ன மூலிகைகள் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இது இது மேலுக்கு இருக்கிற கவர் என்ன எங்கட பணம் மட்டை பாருங்க. இது வந்து இதுதான் இந்த ஓலைச்சுவடிகளுக்கு இந்த முன்னுக்கு ஒரு புத்தக மட்டை மாதிரி வச்சிருக்கணும். இது அதை கோத்து வச்சிருக்கிறதோ ரைட் ரைட். ஓலைச்சுவடிகள் ஒவ்வொரு எழுத்தாணி வகையில் இருக்கு பாருங்க. இது சத்தகம் என்ன எழுத்தாணியா? பின்னால் எழுதுறது மயில தோச்சு எழுதுறது மை தானே. அதில் இது பழைய காலத்தில் இருந்து இதெல்லாம் கிளீனிங் எல்லாம் பக்கத்துல தான் வைக்கிறது. என்னன்னா இதுல நாங்க கராம்பு இல்லாம அந்த விலை கற்பூரம் அப்படி அந்த கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷம்? 100 கணக்காக இருக்குமோ? பார்த்தீங்களே உண்மையில் தமிழர்களுடைய பாரம்பரிய அடையாளம் இது. ஏன்னா இதெல்லாம் கரையான் எல்லாம் வரைஞ்சிருக்கு போலோட பூச்சி எல்லாம் அப்படி வச்சுக்கிறீங்களே உண்மைதானே. அது இதெல்லாம் உண்மையாக அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்பட வேண்டிய. இப்போ நீங்கள் இதுகளெல்லாம் வாசிக்கிறது எப்படி? இது வாசிக்கிறீங்க கம்ப்யூட்டர் மிஷினில் கொடுத்து வாசிக்க முடியும்? வாசிக்க தெரியும் என்ன பழைய ஆளுகள் பாருங்க கொஞ்சம். எல்லாம் தொடுத்தெழுதின மாதிரி தான் கிடக்கு. இதில் அந்த காலப்பகுதியில் போட்டிருக்கோ இல்லையாண்ணா ஃபைலாம் இதில் பேர் போட்டிருக்கு பாருங்க. அஞ்சு பாருங்க இந்த ஓலைச்சுவடிகளில் இந்த புவிராசன் துரையப்பா ப்ராஜெக்ட் நம்பர் 2 கலெக்ஷன் 25வது எடுத்திருக்காங்கல்ல. ஃபைல் 2 பேஜஸ் 88 பக்கம் இருக்கான். இதில்
ஜனன சாதகம் இது குறிப்பெழுதுகிற மாதிரி என்ன குறிப்பு சம்பந்தமானது. ரெண்டே தான் இதை கையில் எடுத்து பார்க்குறேன். ஒரு பெருமைக்குரிய விஷயம். ரெண்டே தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குதா. நூலகம் ஃபவுண்டேஷன் இந்த நிறுவனத்தினருடைய அந்த முயற்சியால் தான் இப்படியான அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து எதிர்கால சந்ததியினரும் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு சிறப்பான விஷயம். முதலாக நான் இன்றைக்கு தான் இந்த ஓலைச்சுவடியில் கையால் தொட்டு பார்க்குறேன். சரியோ? எடுத்துட்டீங்களா? ரைட்டு பாருங்க, கொஞ்சம் வருங்க. இது இப்படி வரும் மேடம். யாழ்ப்பாணத்தில் இருந்த வழி வந்த பழைய பேப்பர்கள் என்ன முதல் வெளியீடுகள். முதலாவது வெளியீடு வரும் ஈழநாடு, அடுத்த ஈழநாதம், சுதந்திரன் என்ன கிட்டத்தட்ட எத்தனாம் ஆண்டு? 1952ஆம் ஆண்டு என்ன இது வரும். இதெல்லாம் எங்கே எடுத்த நீங்கள் உங்களோட முதலே கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிறீங்களா என்ன புதிய அதுக்கெல்லாம் பேப்பர் புத்தகம் இதுதானே மேகசினா? பழசா? ரைட் செய்திருக்கிறேன். சரி சரி. புத்தகங்களை பார்த்தீங்களே. ஆசீர்வாதம், செங்கை ஆலியான், இவரை தான் தேடி தெரிகிறேன். செங்கை ஆலியான புத்தகம் வச்சுக்கிறீங்களா விற்கிறது? தனி புத்தகமா இல்லையே? எங்கட புத்தகங்கள் சரி, ஈழத்து எழுத்தாளர்களினுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட்டும் பண்ணாங்களாங்க எவ்வளோ இது? அது 450 ரூபா. கதா புத்தகம் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கானதான். ஈழத்தெஞ்சு வருங்க. இந்து இலக்கியங்கள் பொருளியல், இலக்கியங்களில் பொருளியல் அரசியல் நீதி பெறுவாளன் முகுந்த. எல்லாம் ஆஃபரில் கொடுக்குறீங்களா? வீரேஸ்வரி எல்லாம் வீரேஸ்வரி வெளியீடு தானே? ரைட்டு. யாழ்ப்பாண வாழ்வியல் வேறுங்க. லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜெஃப்னா 2012. இதில் உள்ள புத்தகங்கள் எங்களை வீரேஸ்வரியை தொடர்பு கொண்டாந்தெல்லாம். மற்றபடி வீரேஸ்வரி எப்படி தொடர்பு கொள்கிற தொடர்பு விளக்கத்தை இருக்க சொல்லுங்க. எங்களோட இங்கே இணையதளம் முகவரி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் எங்கள் ஆஃபீஸ்? யாழ்ப்பாணம் ஸ்டேஷன் ரோட் 117 ஸ்டேஷன் ரோடு. நேரடியாக வந்தீங்கன்னா எடுக்கலாம். எத்தனை வருஷம் இப்போ வீரேஸ்வரி? 94வது ஆண்டு இப்போ செலிப்ரேட் பண்ணேன். 4ஆம் தேதி என்னோட செலிப்ரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட சேனலில் போனால் பார்க்கலாம். ரைட் ரைட்டா. நீங்கள் பத்திரிகை செய்திகள் எது பண்ணாலும் எங்களோட காரியாலயம் 117 ஸ்டேஷன் வீதி யாழ்ப்பாணத்தில் இருக்குது. ரைட். பார்த்தீங்கன்னா வீரேஸ்வரியினுடைய வெளியீடுகள் எல்லாம் இருக்குது. மலிவான விலைகளில் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, அஞ்சு பேருங்க பாடசாலை மாணவர்களிலிருந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான விற்பனையில் இருக்குது, விலைகளில் இருக்குது. புது யுகம் என்ற ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற சிறந்த வழிகாட்டி. இந்த நூல் வந்து 50 ரூபா தான். சரி, வந்து வாங்கலாம், நீங்கள் வாங்க. ரைட், நன்றி. இனிய தென்றல்
கீழேன்னு சொன்னால் நாங்கள் 20% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். 20%. 5000க்கும் 4000 இடையிலேன்னு சொன்னால் 30%. அது இப்போ இந்த 3 நாள் மட்டும் தானே? 5000 மேலேன்னு சொன்னால் 40 டிஸ்கவுண்ட். ரைட்டு. பொதுவாக அண்ட்ரா புக்ஸ் பாருங்க எல்லாம் வந்து இது தரமான புத்தகங்கள்லாம். இங்கே பாருங்க ஷைனிங் வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் தான் எல்லாம். சரியோ இதில் வந்து இந்த புத்தகம்லாம் 240 ரூபா பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 வயதுக்குள்ளே தானே உட்பட்ட பிள்ளைகளுக்கானது தான். அளவியெல்லாம் இருக்குது, 5 வயசுக்கு மேற்பட்டதெல்லாம் இருக்குது. நாங்கள் எல்லாம் அதை பெரிய அளவில் விஸ்தரிக்கல. மட்டும் சில்ட்ரனுக்கு தான் இப்போ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த ஆண்டு ஃபுல்லாக எல்லா வயது பிரிவினர், எல்லா வயதினருக்கும் மற்றது எல்லா ஸ்டோரிகளும் கதைகள் நாவல்கள் எல்லா விதமான வந்து அடிக்கிறது திட்டமிட்டுருக்குறோம். ரைட். ஈழத்து எழுத்தாளர்களினுடைய அந்த புத்தகங்கள் எல்லாம் மொடரேட் பண்ணி இருக்கிறீங்களோ? மொடரேட் பண்ணிட்டு எனக்கு அதோட காட்சி கொண்டிருக்கிறேன். அப்படி தேவையான எங்களோட தொடர்பு கொள்ள வேண்டியதுன்னா எங்களோட அன்றாவோட தொடர்பு கொண்டு உங்களோட புத்தகங்கள் ஆக்கங்களை வந்து எங்களுக்கு. உங்களோட கடை யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குது? கஸ்தூரியா வீதியில் இருக்குது. கஸ்தூரியா வீதி. அங்கே அட்ரஸ் இருக்கு நம்ம மேலுக்கு 356 கஸ்தூரியா வீதி.